வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் எப்படி வெர்னியர் கேலிஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி இருக்கும், அதை வச்சு என்னெல்லாம் மெஷர் பண்ணலாங்கிறது வந்து சிம்பிளாக பேசிக் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு பேசிக்காக கற்றுக்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு அவர் நியூ ஹோப் மெக்கானிக்கல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வெர்னியர் நார்மல் வெர்னியர் கேலிஃபர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு அவுட்டர் டைமென்ஷன் எடுக்கிற ஜா, இது இன்னர் டைமென்ஷன் எடுக்கிற ஜா, இன்டர்னல் டைமென்ஷன் எடுக்கிறது, இது எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் எடுக்கிறது. இது வந்து மொத்த ஜா வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த ஸ்க்ரூ மாதிரி உள்ள சிஸ்டம். இது நம்ம லாக்கிங் ஸ்க்ரூ. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல் பண்ணால் தான் மூவ் ஆகும். நம்ம நார்மலாக ஃபுல் பண்ணால் மூவ் ஆகுது. அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்கும். சில வெர்னியர் கேலிஃபரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேலே லாக்கிங் ஸ்க்ரூ தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம அதை டைட் பண்ணுறப்போ நமக்கு இது லாக் ஆகி நிற்கும். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் கொண்டு வரும்போது ஏதாவது சின்ன சின்ன மிஸ்அலைன் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை லாக் பண்ணுறதுக்காக லாக்கிங் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வெர்னியர் கேலிஃபரில் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இழுத்தா ஜா வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதே வெர்னியர் கேலிஃபரில் இங்கே இருக்கிறது வந்து ஸ்டெம்னு சொல்லுவோம். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இழுக்கிறப்போ இந்த ஸ்டெம் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்டெம் வந்து நம்ம டெப்த் அளக்கிறதுக்கும் சின்ன சின்ன ஹைட் மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த வெர்னியர் கேலிஃபரை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. 0 to 15, 0 to 20. அண்டு நமக்கு வந்து எந்தெந்த டைமென்ஷன் எவ்வளோ நமக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ அதை பொறுத்து நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து வெர்னியர் கேலிஃபர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 0லேருந்து 15 மேக்ஸிமம் வந்து நமக்கு 20 வரைக்கும் இருக்கும். பட் 0 to 15 தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 0 to 15 சென்டிமீட்டருக்குள்ளே மெஷர் பண்ணுற வெர்னியர் ஸ்கேல். பட் இது வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸில் கிடைக்குது. 0 to 15 மட்டும் இல்லை, 30 சென்டிமீட்டர் அண்ட் மோர் தென் 1 மீட்டர் அளவில் கூட வெர்னியர் கேலிஃபர்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு மெஷர்மெண்ட் பண்ணோம்னா அந்த வெர்னியர் ஸ்கேலை வச்சு எந்த அளவுக்கு இதோட ரேஞ்ச் என்ன, மினிமேக்ஸ் என்னங்கிற நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு வெர்னியர் கேலிஃபர் நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 0 to 0 மேட்ச் ஆகுதாங்க தான் பார்க்கணும். ஸோ இந்த ரீடிங்கோட வேல்யூ வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங்னு சொல்லுவோம். இது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இந்த 0க்கும் இந்த 0க்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து தமிழ் என்ன சொல்லுவோம்னா சுழிப்பிழைன்னு சொல்லுவோம். ஸோ 0 to 0 மேட்ச். ஸோ இதில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கவுண்டு 0.05 தான் இருக்குது பாருங்கள். 0.05 mm வரைக்கும் துல்லியமாக அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் ஒரு போல்ட் கையில் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த போல்ட்டோட டயாமீட்டர், லென்த்து, ஸோ அதோட போல்ட்டோட ஹெட்டோட டெப்த் எவ்வளோ, அதோட ஐடி எவ்வளோ, இந்த 4 வேல்யூவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது பேசிக். இது வந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்கிறோம், இன்ச்சஸ் நம்ம எடுக்கல. ஸோ மெட்ரிக்கில் உள்ள வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒரு போல்ட்டு. இந்த போல்ட்டோட நம்ம லென்த்து ஃபஸ்ட்டு வெர்னியர் வச்சு எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். பட் நார்மலாக போல்ட்டோட லென்த் பார்க்குறப்போ ஹெட்டை கழிச்சிட்டு ஸ்டெம்மோட லென்த்து தான் நம்ம பார்ப்போம். நான் இது எக்ஸாம்பிளுங்கிறதுனால ஃபுல் லென்த் மெஷர் பண்ணி சொல்கிறேன். இது எக்ஸ்டர்னல் டயமீட்டர். நம்ம எக்ஸ்டர்னல் லென்த்து பார்க்குறதுனால எக்ஸ்டர்னல் ஜாக் நடுவில் நம்ம வந்து போல்ட்டை அலைன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ்டர்னல் அதாவது லென்த்து இந்த 2 எக்ஸ்டர்னல் ஜாக் நடுவில் போல்ட் வச்சுருக்கிறேன். லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். 982. அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலில் எந்த லைனுக்கு ஈக்குவலாக மெயின் ஸ்கேல் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 82.2 அந்த 2ஆம் நம்பருக்கு நேராக மேலே 9 பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் ரீடிங் எடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதோட லென்த் வந்து 82.2. இப்போ 82ன்னு சொல்கிறது நமக்கு எம்எம்மில் தான் கிடைக்குது. ஸோ 82.20 mm இதோட லென்த்து. ஸோ இதோட இந்த ஐடி அதாவது டயமீட்ரு பார்த்துக்கலாம். இந்த போல்ட்டோட ஓடி பார்த்தீங்கன்னா டயமீட்ரு, இந்த போல்ட்டோட டயமீட்ரு பார்த்தோன்னா நமக்கு வந்து 12க்கும் 11க்கும் நடுவில் இருக்குது. நடுவில் இல்லை, கரெக்டாக கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 9.5 வந்து மேட்ச் ஆகுது.
ஸோ 11.95 இந்த ஸ்டெம்மோட டயா வந்து 11.95ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா டெப்த் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த இந்த போல்ட்டோட ஹெட்டுக்கும் இந்த அலைன் சாக்கெட் நம்ம வந்து மேட்ச் ஆகிற அந்த இடத்துக்கும் டெப்த் இருக்குது. ஸோ அந்த டெப்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஜாப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இழுக்கிறப்போ நமக்கு இங்கே இந்த ஸ்டெம் வந்து மூவ் ஆகும். ஸோ டெப்த்து பாருங்கள், 5க்கு இந்த பக்கம் 6க்கு நடுவில் இருக்குது. ஸோ இங்கே வெர்னியர் ஸ்கேலில் எது மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு 5.40 4 வந்து கரெக்டாக நமக்கு இந்த 2க்கு அந்த பக்கம் வெர்னியர் ஸ்கேலோட 4 வேல்யூ வந்து மேலே கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது 5.40 இந்த டெப்த் வந்து 5.40. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெர்னியர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐடியும் நம்ம செக் பண்ண முடியும். இது வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் எப்படி செக் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டர்னல் வேல்யூ செக் பண்ணுறது. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா 11.30 கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் போல்ட்டை வச்சு நான் மெஷர் பண்ணி காமிச்சேன். பட் நார்மலாக நமக்கு அப்படி இல்லை. இதில் வந்து ஐடி மெஷர் பண்ணிக்கலாம், இதில் வந்து எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் மெஷர் பண்ணிக்கலாம், இதில் வந்து டெப்த் கேஜி. ஸோ டெப்த் வந்து நமக்கு எவ்வளோங்கிறது இந்த ஸ்டெம் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதோட பேசிக்கு. ஸோ இனி வந்து வெர்னியர் யூஸ் பண்ண தெரியாதுன்னு இல்லை, நம்மளும் எல்லா யூனிட்டும் எல்லா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காகவும் வெர்னியர் வந்து நம்ம நார்மலாக அன்றாடம் யூஸ் பண்ணுறது தான். ஸோ வெர்னியர் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இனி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மைக்ரோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், டயல் கேஜ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.